இல்ல, காரணம் அது இல்ல. பிரியாவை நினைச்சாதானே மறக்கிறதுக்கு. அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? ஏன்னா அவளால ஏற்பட்ட அந்த காயம் இன்னும் ஆறல. அந்த காயத்துக்கு மருந்தா நான் வரேன். காயம் ஆறிடும் ரம்யா, ஆனா அதோட வடு மறையாது. இல்ல, அதுவும் பிரம. ப்ளீஸ் அருண், என்ன நீ புரிஞ்சுக்கோ. என்னன்னே தெரியல, என் மனசு திரும்ப திரும்ப உன்னையே சுத்தி வருது. உன்னை புரிஞ்சுக்கிட்டேனா ஒரு நல்ல மனைவியா இருக்க மாட்டேனா? நீ இருப்ப ரம்யா, எனக்கு ஒரு நல்ல மனைவியா நிச்சயமா நீ இருப்ப. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. உனக்கு ஒரு நல்ல கணவனா என்னால இருக்க முடியாது. என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா ஓ வாழ்க்கை பாழாயிடும். என்னால உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்க முடியாது, ஒரு வைஃபா என்னால நினைச்சு பார்க்க முடியல. சாரி அருண், நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? இது என்ன தெரியுமா? என்னது இது? எங்க அம்மா என்ன அமெரிக்காவுக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன திடீர்னு? எனக்கு அங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சு போச்சாம். அதனால என்னையும் வர சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. நான் அங்க போனா திரும்பி வர முடியாது அருண். அவரே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. அவ்வளோ ஏன், அவரையே கட்டி வச்சாலும் கட்டி வச்சிருவாங்க. அதை என்னால தாங்க முடியாது அருண். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் அருண், வாழ்ந்தா உன் மனைவியா தான் வாழ்வேன். நான் அமெரிக்காலாம் போக மாட்டேன், சுடுகாட்டுக்கு தான் போவேன். ஏய், என்ன முடிவெடுக்கணும்னு நீதான் அருண் சொல்லணும். ரம்யா, முதல்ல அழுகிறது நிறுத்து. இந்த டிக்கெட் இங்கே இருக்கட்டும். நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்கு. உனக்கு நான் வேண்டானா இந்த டிக்கெட் எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துரு. அப்படி இல்லனா உன்னோட பொண்டாட்டியா உன் வீட்டுக்கு வரேன்.
நான் என் அத்தை வீட்டுக்கு போறேன். என்னது அத்தை வீட்டுக்கு போக போறியா? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? வேற என்னங்க நடக்கணும்? நான் இந்த வீட்ல பொண்டாட்டியா இல்ல வெறும் பொம்மையா? மனைவிங்கிற உரிமை இல்லாத இந்த வீட்ல நான் இனி இருக்க தயாரா இல்ல. எப்போ உங்க பிரச்சனைய நீங்க என்கிட்ட சொல்ல தயாரா இல்லையோ, எப்போ மறைக்க ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே உங்க மனைவிங்கிற உரிமையை நான் இழந்துட்டேன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னதானே பாதிக்கும்? நீங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை என்கிட்ட ஷேர் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்ல. அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்க பார்வைக்கு நான் ரொம்ப இலக்காரமா போயிட்டேன்ல? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல பிரியா, என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. சரி, நீங்க என்ன சூழ்நிலையில வேணா இருந்துட்டு போங்க. நீங்க எப்போ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து என்னை கூப்பிடுங்க. நான் வரேன். ஐயோ பிரியா, பிரியா நான் சொல்றத கேளு பிரியா. பிரியா, பிரியா சொல்றது கேளு. பிரியா, பிரியா நான் சொல்றது கேளு பிரியா. ப்ளீஸ் பிரியா நில்லு பிரியா. பிரியா, பிரியா நில்லு பிரியா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேள பிரியா. பிரியா நான் உண்மையை சொல்லிடுறேன் பிரியா. நான் அந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் நீ என்னை ஏத்துக்குவியோ ஏத்துக்க மாட்டியோன்னு எனக்கு தெரியல. நீ என்னை ஏத்துக்காம போயிடுவியோன்னு பயந்துதான் நான் அந்த உண்மையை மூடி மறைச்சேன். நான் இப்ப சொல்ல போற உண்மை உனக்கு கண்டிப்பா அதிர்ச்சியா தான் இருக்கும். அதுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாது பிரியா. நீ வா பிரியா, வா உள்ள போலாம், வா வா. வா. இறங்கு வாங்க. அது டேய் பாத்தீங்கல்ல? பாத்துங்களா? ஏங்கா எவனோ ஒருத்தனை காட்டுறன்னு கூட்டு வந்துட்டு பங்களாவை காட்டிட்டு இருக்க? ஏய் அறிவு கிட்டவனே, இந்த பங்களாவில் தாண்டா அவன் இருக்கான். அவன் பேரு அருண். எப்ப வேணாலும் அவன் வெளியே வருவான். நாம வெயிட் பண்ணலாம், புரியுதா? சரிக்கா சரி. டேய் அவன்தான் நல்லா சரிக்கா. பாத்துக்கோங்க. ம். ஆனா எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பாரதியார் பக்கத்துல வந்து கொஞ்சம் அந்த மீசையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மிரட்டுவார். ஏன்னா அவர் தொடங்குறதே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு. அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, 5 ரூபாய் கடன் கொடுக்க ஆள் கிடையாது, வீட்டில் அரிசி கிடையாது, உப்பு கிடையாது, புளி கிடையாது, பருப்பு கிடையாது. எப்போ இந்த இடத்த விட்டு ஓடணுமோ, பாண்டிச்சேரி எல்லைக்குள்ள காலை வைக்கணுமோ அப்படிங்கிற நித்திய பயத்தில் இருக்கக்கூடிய அந்த மனசுல எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விலாசமாகவும் விகாசமாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, ஏதோ ஏசி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படக்கூடிய இனமா நாமெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? டேய் பாத்துக்கிட்டீங்களா? அவன் தான் அருண். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆளை தூக்கிட்டுமா? ஏண்டா கொலைய பண்ணிட்டு என் மேல பழிய போட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? அக்கா, உன் மேல எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணு மட்டும் நீ சொல்லு. 4 தட்டு தட்டுங்க. அடிக்கிற அடியில அவன் எலும்பெல்லாம் உடையக்கூடாது. நீங்க கொடுக்கிற அடி ஒவ்வொன்னுலயும் அவன் எழுந்திருக்கவே கூடாது. வாழ்க்கையில அவன் அதை மறக்கவே கூடாது. அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணும். சொல்லிட்டலக்கா, எங்க வேலையை நாங்க எப்படி காட்டுறோம்னு மட்டும் பாரு. வாயால் அதை பத்தி பேசினா மட்டும் பத்தாது, வேலையை கச்சிதமா முடிக்கணும். இரு,
இந்தா அட்வான்ஸ் பண்ண 50,000 புடி. அக்கா அவன் நிலைமைய வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புறேன். பேலன்ஸ் பணத்தை அப்புறமா கொடு. வாயால சொன்னா பத்தாது, செஞ்சு காட்டணும். செஞ்சுட்டு சொல்றேன். ஏய் வாடா. ப்ளீஸ் பிரியா உட்காரு. நீ உட்காரு பிரியா. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் வெளிப்படையாவே சொல்றேன். மனசை விட்டு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கும் ஜல்சாங்கிற ஒரு பொண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. சீக்கிரமா நாங்க 2 பேரும் ரொம்பவே நெருக்கமாயிட்டோம். நான் காலேஜ்ல புள்ளியியல் பாடத்துக்காக பொதுமக்கள் கிட்ட விவரம் சேகரிக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் நான் முதல் முறையா ஜல்சாவை பார்த்தேன். அந்த சந்திப்பு பிற்காலத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுதுன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. யாராவது இருக்கீங்களா? யாரு? பாட்டி, பக்கத்து காலேஜ்ல இருந்து வரேன். ஒரு விவரம் சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? எனக்கு எந்த விபரமும் தெரியாதுப்பா. என் பேத்தி வருவா, அவளுக்கு எல்லா விபரமும் தெரியும். அவ ரொம்ப விபரமானவ. நீ அவ வர வரைக்கும் பெட்ரூம்ல உட்கார. சரி, ஓகே. உள்ள வா. பாட்டி என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாத. நானும் உள்ள போய் பெட்ரூம்ல உட்காந்துட்டேன். வேண்டாம், வேண்டாங்க, வேண்டாம் 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 ப்ளீஸ். ஹலோ, சாரிங்க. நான் எதுவும் பார்க்கலங்க. நான் பார்க்கவே இல்லை. நான் எதுவும் பார்க்கல. நானும் ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆட்பட்டு அந்த பொண்ணை வேற ஒரு கோணத்துல பார்த்துட்டேன். உடனே அந்த பொண்ணு கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ பாட்டி, 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 எங்க பாட்டி, எங்க இங்க பாருங்க பாட்டி. டேய், 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 உன்னை உட்கார வேண்டாம்னு சொன்னா? ஐயோ, இல்ல. என்னடா பண்ண சொல்லு. இல்ல. துணி மாத்தும் போது பாத்துட்டியா? கைய பிடிச்சு இழுத்தியா? சொல்லுடா. நான்- என்னடா பண்ண? இனிமேல என் பேத்தியை யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? ஐயோ பாட்டி, நான் ஒண்ணுமே பண்ணல பாட்டி. பாத்துட்டேன் பாட்டி. ஐயோ ஆஹா, இனிமே நீ அடங்க மாட்டடா. ஊரை குட்டி சொன்னாதான் ஐயோ, சரிப்பட்டு வருவ. பாட்டி, ஆஹா, பாட்டி, இல்ல, பாட்டி, வேணாம் இல்ல, பாட்டி, இங்க நான் வாங்க ஊரை பாட்டி. கூட்டித்தான் பாட்டி, பாட்டி, ஆவேன். டேய், பாட்டி, பாட்டி, டேய். வேணாம். இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்லலாம் செய்யணும் பாட்டி. நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க பாட்டி. நீங்க பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிடும் பாட்டி. என் சொத்தை கூட நான் எழுதி கொடுக்குறேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க. அந்த நேரத்துல பயத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம்
ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி என்னை அடிக்கடி அந்த வீட்டுக்கு வர வச்சு என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப பயந்து அவங்க கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். தங்கச்சி மச்சான் வந்துட்டு போனா போல இருக்கே. அட கட்டு, இது முற்றுப்புள்ளியா இருக்க கூடாது, இதுதான் ஆரம்பம். அடிக்கடி மச்சானுக்கு போன பண்ணி கறந்துகிட்டே இரு. ஓகே, வெரி குட். அப்புறம் ஒரு நாள் ஜல்சா ஜூஸ் கொடுத்தா. அதுல மயக்க மருந்து இருந்தது. எனக்கு அப்போ தெரியாது. நான் அந்த ஜூஸை குடிச்சு அப்படியே மயங்கி அந்த பெட்லேயே படுத்துட்டேன். அந்த மயக்கத்தை பயன்படுத்தி அவ கூட நான் சேர்ந்து இருக்கிற மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ப நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஐயோ, என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. இப்படி நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளவு நம்பிக்கையோட இந்த வீட்டுக்குள்ள உங்களை விட்டேன். இனிமே யாரு என்ன கல்யாணம் பண்ணிப்பா? எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க எனக்கு ஒரு வழி சொல்லாம இங்க இருந்து அனுப்ப மாட்டேன் உங்களை. அப்போ இருந்த மனநிலையில நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சேன். அன்னையில இருந்தே சில போட்டோஸ்லாம் காமிச்சு என்னை மிரட்டி பணம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதை இப்ப வரைக்கும் விடல. ஆனா அமௌண்ட்டை மட்டும் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க இந்த மாதிரி நிறைய ஆளுங்களை மிரட்டி பணம் வாங்குறவங்கன்னு. ஆனாலும் என்ன மிரட்டி பணம் வாங்குறத அவங்க நிறுத்தவே இல்லை. நான் பணம் தரமாட்டேன்னு சொன்னப்பெல்லாம் அந்த போட்டோவை காமிச்சாங்க. வேற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு லெட்டர் எழுதி வச்சிருவேன்னு மிரட்டி பணத்தை பறிச்சிருவாங்க. இதுதான் நடந்துச்சு. நான் எந்த தப்பும் பண்ணல பிரியா. மான அவமானத்துக்கு பயந்துகிட்டு தான் நான் அவங்களுக்கு அடிபணிஞ்சேன்.
இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல பிரியா, நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன். இன்னொரு தப்பா? ஆமா பிரியா. என்ன அது சொல்லுங்க. எதையும் என்கிட்ட இருந்து மறைக்காதீங்க. இதுக்கு மேல உங்க விஷயத்துல ரகசியம் இருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. உயிரையே விட்டுருவேன். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எந்த தப்பும் பண்ணல பிரியா. அப்ப சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி, தெரியக்கூடாதுன்னு சொல்லி? அதனால அவங்களுக்கு தேவை பணம் தானே, எப்படியாவது அந்த பிரச்சனையை முடிச்சிடலான்னு. அதனால அவங்க கால போய் விழுந்தீங்களா? இல்ல பிரியா, பெத்து டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அது மட்டும் தானா? எம்டி செக்லயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் பிரியா.